வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினார் பாடி கசிந்துள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டிற் கொடுத்து திகைத்து திளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு வாய்ப்பவரே. வேட்டிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் பாடி கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. வேடர் மகளாகிய வள்ளியம்மையை விரும்பும் திரு முருகப்பெருமானை உண்மையான அன்போடு உருகி பாடி பொருள் உள்ளபோதே பொருளற்ற ஏழைகளுக்கு கொடுக்காதவர்கள் தாம் நேர்மையற்ற வழியில் தேடிய செல்வத்தை மண்ணில் புதைத்து ஒளித்து வைத்திருந்தபோது அப்பொருளை திருடர்களிடம் பறிகொடுத்துவிட்டு திகைத்து உடல் மெலிந்து மனம் வாட்டமுற்று துக்கப்பட்டு தம் வாழ்நாளை வீணாக அளிப்பவர்களே ஆவார்கள். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. மண்ணுலகத்தில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையோர் களிற்று மாமுக கண்ணுவன் மலரடி பணிந்து போற்றுவாம். கந்தபுராணம். கந்தர் அலங்கார வரிசையிலே 53வது பாடலை இன்று அனுபவிக்க இருக்கிறோம். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தார் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனே. இந்த பாட்டுல வெளிப்படையா அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். ஆத்மாவை பரமாத்மா எந்த அளவிலே விருப்பப்படுகிறது என்பதை விரகதாபமாகவும் தலைவன் தலைவி என்ற வரிசையிலே தலைவனுக்கு தலைவனிடம் இருக்கக்கூடிய காதலும் தலைவிக்கு தலைவன் மேல் இருக்கக்கூடிய காதலும் போல ஆத்மா பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கையை எடுத்து பேசுகின்றார்கள் இந்த பாடலை. பொதுவாக பார்க்க போனால் வேடிச்சி என்றால் வேடிச்சி வேட்டுவ குலப்பெண் குறப்பெண்ணாக வந்திருக்கின்ற வள்ளி. இந்த வள்ளி நாயகி அப்படியே வள்ளின்னு சொல்லலாம், குரத்தின்னு சொல்லலாம், நம்பி ஆண்டான் பொண்ணுன்னு சொல்லலாம், முருகனுக்கு வாய்த்தவள் என்று சொல்லலாம். இதெல்லாம் விட்டுட்டு வேடிச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏற்பட்டார். இது வேடிச்சி சொல்லும் போது ரொம்ப கீழ்த்தரம் இல்ல, ரொம்ப எளிமையாக இருக்கிறது இந்த வார்த்தை வேடிச்சி அப்படிங்கிற வார்த்தை. இது என்னன்னு கேட்டாக்கா, எளிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, ரொம்ப சாதாரணமான ஆத்மாவை கூப்பிட்டு பரமாத்மா, யாருமே தேவர்கள் எல்லாம் பார்க்க முடியாத பரமாத்மா வந்து சேர வேண்டுமான்னா அதுக்கு எவ்வளவு பிரயாசம் பண்ண வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டு. ஸ்ரீராம் திரியின்ற, ஸ்ரீராம்னா லக்ஷ்மி, சீர் மிகுந்தவள், ஸ்ரீராம் திரியின்ற தெய்வப்பிடியும் குரக்கொடியும் சேரும் பெருமாள் வேற்பெருமாள் செந்தில் பெருமாள் குகப்பெருமாள் காரார்குடியின் குடிமை திருமலையில் கருணை பெருமாள் வெகுப்பெருமாள் கந்தப் பெருமாள் காக்கும் பெருமாள் தன்னை ஈன்ற பாரா இழையை திருமகளை பாராபயத்தல் திருமாவில் பதிக்கும் பெருமாள் வேயினிசை பாடும் பெருமாள் பசும் பெருமாள் ஆரா அமுதம் கடைந்து அமரருக்கு அருளும் பெருமாள் திகிரி சங்கம் மணியும் பெருமாள் முதலை தடித்து தன்னை காத்த பெருமாள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீராம் திருகின்ற செல்வ பெருமாள். லக்ஷ்மி என்ன பண்றா, மானா மாறி குறிஞ்சி மலையில ஓடின்னு இருக்கா. மகாவிஷ்ணு சிவ முனிவராக அங்கே அந்த மானை பார்த்து விடுகிறார்கள். அவருடைய கண்களிலே இருந்த ஒரு காந்தமானது ஏற்கனவே திருவிழை மழியிலே சக்கரம் வேண்டும்னு தவஸ் இருந்து சிவபெருமானுக்கு 101 தாமரை மலர்களாலே பூஜை பண்ணுகிறார். அதிலே ஓர் மலரை ஒழித்து விடுகிறார் சிவபெருமான். உள்ள 2 மலர்களை ஒழித்து விடுகிறார் சிவபெருமான் வனத்துக்குள்ளே சென்று. அப்ப இந்த மலர்களை காணணும்னு தன்னுடைய கண்களை புண்டரீக வரதன் சொல்றாங்களே, தன் கண்களை
கமலாட்சன் சொல்றாங்களே, அங்க கண்களை பறிச்சு சிவபெருமானுக்கு கொடுத்து விடுறாரு மகாவிஷ்ணு. சிவபெருமான் கண்களை வாங்கறதுக்கு முன்னாடியே அருளை கொடுத்து சக்கரத்தை கொடுத்து விடுறாரு. அப்ப இந்த மகாவிஷ்ணு சொல்ற, இந்த கண்களை நீ வேண்டாம் சொல்லிட்டே நான் எப்படி தருதுன்னு நினைச்சுட்டு இருக்கும் போது அந்த கண்களிலே அவர் படுத்துட்டு அனந்த சயனத்திலே இருக்கும்போது அந்த கண்களிலிருந்து ஒரு 2 பாஷ்யங்கள் ஆனந்த பாஷ்யம் வருது. சிவபெருமான நினைச்சுக்கிறார், ஆனந்த தாடம் ஆடுகிறாரு. சுவாமி மகாவிஷ்ணு மூச்சு விடுகின்ற சமயத்திலே நடராஜர் அவருடைய ஹிருதயத்திலே ஆடுறார். அந்த ஆடுறதுக்கு அஜபா நடனம்னு பேரு. அந்த நடனத்தை கண்டு கழிச்சிருக்கிற மகாவிஷ்ணு கண்ணுல இருந்து ஆனந்த பாஷ்யம் 2 விழுது. ஒண்ணு தேவலோகத்துல ஐராவதத்தின் மேல விழுது, ஒண்ணு போய் பூலோகத்துல மான் மேல விழுது. இந்த சிவமுனிவர் மானை பார்க்கும்போது அந்த பாஷ்யமானது மானிடம் சேர்ந்து மானுக்கு பிறந்தவள் வள்ளி. அங்கே தேவலோகத்துல யானைக்கு பிறந்தவள் தெய்வ யானை. தெய்வ யானை 24 மணி நேரமும் தன்னுடைய ஆவியை எல்லாம் முருகன்கிட்ட கொடுத்து யோகத்தினாலே யோக தத்துவத்தின் உச்சியிலே முருகப்பெருமானை அடைகிறாள். இவள் வள்ளியானவள் தன்னுடைய அன்பை கொடுத்து முருகப்பெருமானை விரகதாபத்தினாலே நாடி அறிவினாலே முருகனை அடைகிறாள். அறிவினாலே அடைந்தவள் வள்ளி, யோகத்தினாலே அடைந்தவள் தெய்வ யானை. ஆகையினாலே முருகப்பெருமான் 2 பேர். எதுக்கு 2 பொண்டாட்டி முருகனுக்குன்னு கேட்டாக்கா, சும்மா கதை பிரகாரம் பார்த்தா உருவமாக இறைவனை உருவகமாக ஆக்குவதற்கு இந்த உருவத்தை எல்லாம் போட்டிருக்காங்க. இறைவனுக்கு ஒரு உருவம் கிடையாது. உருவமாகி அனாதியாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிழம்பு. அதுக்கு உருவம் கிடையாது. உருவத்தை கொடுத்தது மனிதன். அந்த மனிதன் உருவத்துக்கு அவனுக்கு இறைவன் கனவிலே தோன்றி இந்த மாதிரி இருப்பா அப்படிங்கறதெல்லாம் காட்சி கொடுப்பதனாலே அதை எடுத்து உருவகமாக அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வள்ளி நாயகி ஒரு சரீரமோ அவளது கொங்கையோ அவளது உடல் மாம்சமோ இதெல்லாம் முருகனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஞானி இந்த மாதிரி வார்த்தையை பேசுவாரா? வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை அப்படின்னா, கொங்கைனா முலைகள், இத விரும்பும் குமரன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இச்சாசக்தி ஆகிய வள்ளி நாயகி அறிவினாலே முருகப்பெருமானை விரகதாபம் செய்து அடைந்தாள். அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த 2, ஒன்று பரஞானம், ஒன்று அப்பரஞானம். ஞானமாக இருக்கக்கூடிய 2 தெய்வ யானைக்கு இருக்கக்கூடியது, ஒன்னு கர்மயோகம், ஒன்னு ஞான யோகம். ஆகிய இந்த விஷயங்கள் எல்லாம் தத்துவார்த்தங்களை கொடுத்து இந்த பொருளை சேர்த்திருக்கிறார்கள். ஒரு மாமிச பிண்டத்தை முருகப்பெருமான் விரும்பி அடைகிறான் என்பது கிடையாது. அங்கே ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வள்ளி. ஆகினாலே பரஞானம் அப்பரஞானம் என்ற 2 கொங்கையை விரும்புகின்றான் குமரன் அப்படின்னு அர்த்தம். ஞானஸ்வரூபமாகிய இச்சாசக்தி வள்ளி, யோகஸ்வரூபமாகிய கிரியாசக்தி தெய்வயான. ஞானமும் கிரியையும் சேர்ந்தால், இச்சையும் கிரியையும் சேர்ந்தால் ஞானம் வரும். அதனால முருகப்பெருமான் கையிலே ஞான சக்தி. ஆக எல்லாருமே சக்தியின் உருவம். அதுதான் இங்க முருகப்பெருமான் இங்க அருணகிரிநாதர் கொடுக்கிறார். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரன்னு இந்த பாட்டுல இவ்வளவு இதுவா கொடுத்திருக்கிறாரு. இதை தவறாக எண்ணுதல் கூடாது என்பதற்காக இந்த விளக்கத்தை இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை. யாரு குமரன்னா இங்க முருகன், சுப்பிரமணிய சுவாமி, கந்தன், வேலாயுதன் எந்த பேர் வேணா கொடுத்திருக்கலாம். இதுக்கு எதுக்கு குமரன் போட்டாங்கன்னா குமரனுக்கு தான் கல்யாண பருவம். அதனாலே இளமையாக இருக்கக்கூடிய வாழை குமரேசன் என்ன கருதின்னு சொல்றாங்களே, அந்த இளமை குமரனுடைய பெயரை இங்கே போட்டார். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால். சும்மா கதைக்காக நான் போய் சொல்றேன், நான் அன்பா வச்சு முருகனை நினைச்சிட்டு இருக்கேன், முருகா சொல்றேன் என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கறதெல்லாம் அந்த படாடபமோ வேஷமோ ஏமாத்தலோ முருகன்கிட்ட சேராது. உண்மை அன்புடன் இருக்க வேண்டும். முருகாமனமும் சிவஞானம் உணரா அறிவும் உன் புகழை ஓதானாவும் ஓத கேட்டு உவந்தே இனிய நதி போல பெருகா வழியும் உடையனை பிறவைக் கடலில் வீழாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம் பிரியாக நெஞ்சை பற்றி வாழும். முருகா வருக, சதுர்வேத முனைவா வருக, வினை தீர்க்கும் முனைவா வருக, மலரால் முகவா வருக, திருமாலின் மருகா வருக, அடியார்கள் வாழ்கையை வருக, தெய்வம் சிகாமணியே வருக வருகிறேன் முருகப்பெருமானே அங்கே பாடுகின்றார்கள். அப்படி எப்படின்னா, அந்த கண்களிலே கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது நாதன் நாமம் நமசிவாயமே சொன்னாங்களே, அந்த அளவிலே முருகப்பெருமானை கண்களிலாலே நீர் பொழிகின்ற அளவிலே பக்தி கொண்டு பாடி கசிந்து உள்ள போதே கொடாது. மெய் அன்பினார் உண்மை அன்பு உணர்வோடே முருகப்பெருமானை பாடி அந்த பெருமான் பெயரை சொல்லும் போது கண்ணிலே நீர் கசிந்து அந்த முருகனுடைய பக்தி உள்ள போதே
அன்பர்களுக்கு அடுத்தவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய கொடாதவர்கள், ஏதாவது ஈதல் செய்கையை செய்யாதவர்கள், ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்காதவர்கள், வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் உண்மையான அன்போடு பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர், கையில செல்வம் உள்ள போதே அள்ளி கொடுக்காதவர்கள், ஞானம் உள்ள போதே அள்ளி கொடுக்காதவர்கள், பெண் உள்ள போதே அள்ளி கொடுக்காதவர்கள், மாடு உள்ள போதே அள்ளி கொடுக்காதவர்கள், வீடு உள்ள போதே அள்ளி கொடுக்காதவர்கள், இதெல்லாம் தானம் பண்ணலாம். இது எதையும் கொடுக்கல, முருகன் பெயரை சொல்லி கொடுக்க வேண்டும். கொடாதவர்கள் தான் செய்கின்ற பாதகத்தினால் தேடி உலகமெல்லாம் தேடி இங்க அங்க போய் வங்காளம் சீனம் சோளம் போய் எல்லாம் சொல்றாரு. உலகமெல்லாம் போய் சுத்தி பணத்தை கொண்டாந்து சேர்த்துக்கிறான். எனக்கு எல்லா பணத்தையும் அள்ளி வச்சுக்கிறான். பாதகத்தால் தேடி புதைத்து அந்த பணத்தை திருடிட்டு போயிடுவாங்கன்னு. அந்த காலத்துல பேங்க் எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், பானையில எல்லாத்தையும் போட்டு மண்ணுக்கடியில நோண்டி வீட்டுக்குள்ள நடுவுல மண்ணுக்கடியில நோண்டி புதைச்சுட்டு மேல கல்ல போட்டுருவான். இப்படி ஏமாந்து போவா, அதெல்லாம் செல்லடிச்சு போகும், காசெல்லாம் நாசமா போகும், யாருக்கும் பயன் இல்லாம போகும். இந்த புதைச்சு வச்சு பயன் இல்லை. நாளைக்கு உதவும் பைசான்னு தெரியாது, நாளைக்கு நாமளே இருப்போமா தெரியாது. அதனால என்ன சொல்றாருன்னா, தேடி பாதகத்தால் இந்த மாதிரி பாதகம் செய்து ஒருத்தர் அடிச்சு தேடி புதைத்து அந்த பணத்தை தேடி தேடி கொண்டாந்து புதைச்சு திருட்டில் கொடுத்து, இந்த புதைச்சிருப்பான் இவன் புதைக்கிறது யாரோ ஜன்னலால பாத்துவான். அந்த காலத்து கதைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, விக்கிர மாத்தங்கள் எல்லாம் வரும். மேல கூரை வழியா உள்ள அந்த மண்ணை நோண்டி அதுல இருக்கிற பானை எடுத்துட்டு உள்ள கல்லெல்லாம் போட்டுவிட்டு மூடி வச்சுட்டு போயிடுவான். இவன் வேணும் போது திறந்து பார்த்தா கல்லுதான் இருக்கும், காசு இருக்காது. அந்த காசெல்லாம் திருட்டு போயிடும். ஒருத்தர் பணம் இருக்குன்னா மடியில கனம் வழியில பயம், எங்க போனாலும் பணத்தை எடுத்துட்டு போனா பிடிங்கிட்டு போயிடுவான் பயம். இப்பதான் கழுத்துல நகையை போட்டு கழிக்க பயமா இருக்கு. வெளியில போனா ஸ்கூட்டர்ல பிடிங்கிட்டு போயிடுறான். எத்தனையோ நிகழ்ச்சி கண்ணு முன்னாலும் இந்த காலத்துல நடக்கிறது இல்ல. அந்த காலத்துல காதுகள் எல்லாம் கைகள் எல்லாம் நகைகளை அள்ளி போட்டிருந்தார்கள். பவன் எல்லாம் சொர்ணம் எல்லாம், அந்த பணங்கள் காசு சொர்ணம் எல்லாம் எங்க போகும், அடுத்தவன் இல்லைங்கிறவன் திருடி எடுத்துக்கிட்டு போயிடுவான். அதனால தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து இதற்கெல்லாம் இந்த பணத்தை கொடுக்கறீங்களே, இதுக்கு பதிலா யார் ஒரு ஏழைக்கு வேணுமோ அவனுக்கு 2 காசு கொடுத்து அவனுக்கு வயத்த ஒப்பினா அந்த புண்ணியம் உனக்கு சேருமே. பாதகத்தால் நீ தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து அது கொடுத்துட்டு பணத்தை காணோம்னு திகைக்கிறான். காணோம்னு பார்த்த உடனே திகைக்கிறான். இப்படி குண்டு போல இருந்த ஆளு பணம் காணோம்னு ஒல்லியா குச்சி மாதிரி ஆயிடுவானா. ஐயோ இல்லை இல்லைன்னு ஏங்கி ஏங்கி அதனால திகைத்து இழைத்து வாடி பணம் போயிடுச்சே, பணம் தான் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறவன் அந்த பணம் போனோன்னு வாடி கிளேசித்து கஷ்டப்பட்டு வாழ்நாளை வீடுக்கு மாய்ப்போரே. ஐயோ சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் தேடி தேடி சேர்த்துட்டு அவ்வளவு போயிடுச்சேன்னு தலையில அடிச்சுட்டு அழுது தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுவான். இப்படி வீடுக்கு மாய்ப்பவர் உன் பணத்துல கொண்டு போய் ஆசையை வச்சு சேர்த்து வச்சு ஏமாந்து போகாதே. இருக்கும் போதே யாருக்காவது அள்ளி கொடுத்தீங்கன்னா இந்த புண்ணியம் பின்னாடி உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளே செருகி அருணகிரிநாதர் வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை, என்றும் அழகாக இளங்குமரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மெய் அன்பினால் உண்மை அன்பினால் அவனை உணர்ந்து அந்த அன்பு இருக்கும் போதே அந்த பக்தி இருக்கும் போதே கசிந்து உள்ள போதே கொடாதவர், கையில பணம் இருக்கும் போதே ஐயோ பாவம் என்று இழகி கசிந்து மனமுருகி அவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடாதவர், பாதகத்தால் இங்க அங்க எனக்கு வேணும்னு சேர்த்தி கொலை பாவம் எல்லாம் செஞ்சு பணத்தை கொண்டாந்து தேடி புதைத்து அதை கொண்டு கீழே போட்டு புதைச்சு திருட்டு கொடுத்து திருட எடுத்துன்னு போறதுக்காக வசதி பண்ணி கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே அப்படின்னு சொன்னாங்க. இங்க அவ்வ சொல்லும் போது பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். நீங்க எடுத்து பணத்துல ஆசைப்பட்டு அதெல்லாம் தேடி புதைச்சு வைக்கீங்களே, கேடு கட்டவர்கள் நீங்கள்லாம். கூடு விட்டு ஆவிதான் போன பின்னர் யாரை அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். உன்னோட ஆவி கூட்டிலேருந்து போயாச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டேன்னா என்னால எழுந்திருக்க கூட முடியாது, ஆத்மா போயிடுமே, பின்ன எதுக்கு இந்த பணத்தை வச்சுன்னு என்ன பண்ண போற, அது ஏழைகளுக்கு அள்ளி கொடு அப்படின்னு சொல்லி கோழிக்கொடியன் அடிப்படையாத இந்த கோலையத்தை வாழக்கிறது மத்தியிலா உங்கள் வல்வினை நோய் ஊழு பெருவலை உண்ணவிட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமானம் மடி பிறகேன்னு அருணகிரிநாதர் பேசுறார். உன் பணத்தை எல்லாம் கொண்டு போய் கீழே புதைச்சு வச்சா சாகும் போதா அது உனக்கு உதவ போறது எவனுக்கோ போகும். நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளை நீயே அனுபவித்து வீணா வாழ்வதை விட்டு வீணாக வேதனைப்பட்டு அதையெல்லாம்
கீழே விடுகின்றாயே, இடுவாய் மன்னனே கதிகள் கரவாது இடுவாய், யாருக்கும் கேட்காத அளவுல நீயே போய் கொண்டு போய் இடுவாய். வடிவேல் இறைத்தாள் நினைவாய், இறைவனுடைய நினைவாய் நீ பண்ணுகின்ற. நான் கொடுத்தேன் நினைச்சீங்கன்னா அதுல எந்த பலனும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற எதையும் முருகப்பெருமான் கொடுத்தா இவனுக்கு கொடுக்க சொன்னான்னு சொல்லிங்கிற மனசுல இறைவனை இறைத்தாள் நினைவாய், அவனுடைய தாழ் நினைவாய். விடுவாய் நெடுவேதனை தூள்படவே, விடுவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே, விடுவாய் வினை யாவையுமே. உன் வினைகள் எல்லாம் தொலைஞ்சு போகும், உன் துன்பம் எல்லாம் தொலைஞ்சு போகும், வியாதி எல்லாம் தொலைஞ்சு போகும் தர்மம் பண்ணினான்னு சாஸ்திரம். அதனாலே தர்மத்தை செய்ய வேண்டும், இறைவனுடைய நினைவாலே தர்மத்தை செய்ய வேண்டும். நான் செய்கின்றேன் என்று அகந்தை விட வேண்டும். அதனாலே அந்த பாடி கசிந்து அவன் அன்பு உள்ள போதே கொடுக்க வேண்டும். கொடாதவர் பாதகத்தால் தேடி பிடித்து பாடல் சொல்றார். மொத்தமா அந்த பாடல் கருத்து என்னன்னா, இறைவனுடைய தாளை நினைத்து கொண்டு நமக்கு இருக்கிறதை ஏழைகளுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும் என்கின்ற இரக்க குணம் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற பாடல். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே என்கின்ற ஒரு சிறப்பான பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.